வீட்டுக்கு போனா அக்கா எப்படி மாமா நாளைக்கு போன எப்ப வந்த இப்பதான் வந்தியா எப்ப வந்த இந்த கேகதி எப்படி ஆகி இருக்கா அதுல தேன் வந்து பாயிர மாதிரி என் வீட்லயே வச்சுக்கிறா பாரு எங்க வீட்டுல அப்படி கூப்பிடுறாங்க வீட்டுல எப்படா கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறான்னு கேக்குறேன் ஏன்டா கண்ணாடி பையா வாங்கி சொன்னோனே பர்பாய் பையா ஆனா பைஸ் யாரா கேக்குறா ஆடா இப்ப கேளு இப்ப கேளுடா அப்படி கேளு ஏடா கண்ணாடி ஏடா வாங்கி சொன்னோனே ஏடா வயசு தானே அப்படினு கேக்குறாங்க உன்னை கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க ஐயோ ரைட் தான் அம்மா மேரி தெய்வம் எனக்கு உன்னை போய் சொல்லுவனா என் முன்னாடி அப்படி கேக்குது ஏன்டி பொண்ணு அப்படி கேக்குறேன்னு கேட்டா ஏன் கேக்குறாங்க ஒரு ஆம்பளையா பொண்ணவன் ஒரு பொண்டாடி கட்டினா புடி காய் வாங்கி போடணும் ஒரு சாமான் வாங்கி போடத்தானே நான் குடும்பம் பண்ணுவேன்னு கேட்டான் அவன் கேட்கறது நான் தானே நம்ம ஆட்டம் ஆடுறோம் துட்டு வாங்கி போய் வண்டி டியூ கட்டுறது கேட்டு யாராக்குறாங்க டியூ கட்டலாம் இப்படியே சொல்லிட்டே வயசு கொடுங்க டியூ கட்டுறதுக்கு சரியாகுது சொல்லிட்டு கோவம் புட்டிங்க வந்துச்சு என்ன பண்ணாரா கையில எம்மா துட்டு வச்சுக்க தெரியுமா 50 ரூபாய் வச்சுக்கிறேன் சரிங்களா 50 ரூபாய் ஒரு சின்ன கோழி பை எடுத்து போன சந்தைக்கு எப்படியா சின்ன கோழி பை 50 ரூபாய் துட்டு எடுத்து சின்ன கோழி பை எடுத்து சந்தைக்கு போறேன் எத்தனை போறேன் எப்படியா நம்பரா வச்சு ஒரு கை பை ரொம்ப புள்ள வாயா நம்பர் எடுத்து போறேன் என்ன காய் வாங்கி கேக்குறேன் நேராக போனேன் ஒரு அழகான ஒரு 18 வயசு பொண்ணு இருக்கும் அங்க ஆமா சந்தையில போறது படி முடிச்சு ஏதாவது விக்கலாம்னு சொல்லிட்டு சந்தைக்கு வந்துருக்க மாட்டேங்குது வந்துருக்க மாட்டேங்குது இந்த சபையில் வந்த அரசன் இன்னார் என்ற விளக்கம் தெரியுமா சொன்னா தெரியும் இல்லைன்னா தெரியாது ஆமா இன்னும் சுபதியம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்னும் செங்ககட்டும் இந்த நந்திமங்கலம் கூட்டு சாலையை சேர்ந்த இன்னும் உயர் திருவாளர் வெங்கட்ராமன் என்று சொல்லக்கூடிய உயர் திருவாளர் இங்கே கர்நாடக வேடந்தாங்கி நடிக்கும் எனக்காக ரூபாய் 52 வாழ்வார்கள் அன்னார் குடும்பம் நீண்ட ஆயுளம் நிறைந்த செல்வத்தை பெற்று பரந்த மனத்தை அளிக்குமாறு எல்லாம் ஆயுள் சக்தியாக உதவக்கூடிய பாஞ்சாலி அம்மனை
வீரம் சுபாஜியம். இந்த சபையில் வந்த அரசன் இன்னார் இனியார் என்ற விளக்கம் சொன்னால் தெரியும். தெரியாது. இப்பொழுது தெரிந்து கொண்டாயா? தெளிவா சொன்னா நீ போயா வீரம் சுபாஜியம். இல்ல வீரம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் இன்னும் நம்மிந்தல் கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் அருமை ஐயா ராஜு மகா அவர் தம்பியாக விளங்கக்கூடிய மகா இருவரும் சேர்ந்து கேப்டன் நினைவு நாளை ஓட்டி அண்ணா இறைவன் பதம் சேர வேண்டி அரங்கத்திலே கண்ணனாக நடிக்கும் எனக்காக ரூபாய் 100, உங்களுக்காக 100, அரங்கத்திலே விகடனாக நடிக்கக்கூடிய முன்னூறு மாவட்ட முருகன் 100 ஆறு வைகுள்ள அண்ணா நீண்ட ஆயுதம் நிறைந்த செல்வத்தை பெற்று பரந்த மனத்தை அளிக்குமாறு எல்லாம் அல்ல ஆதி சக்தியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனை பார்த்து போகிறோம். சுபோதயம். இந்த சபையில் வந்த அரசன் இன்னார் இனியார் என்ற விளக்கம் சொன்னால் தெரியும். தெளிவாக எடுத்துரைத்தால் புரியும். ஆமா பருதி என்றால் தெரியுமா? மாடி போடாமல சத்தியமா இடம் தெரியும். கதிரவன் என்றால் பண்ணி விடுறாங்க. தினகரன் என்றால் 3வது விடுறாங்க. பருதி என்றாலும் தெரியாது. மாடி போடாம பருத்தி போட்ட. சரி தினகரம் என்றாலும் தெரியாது. 3வது விடுறாங்க. ஞாயிறு என்றால் தெரியுமா? இது போய் எனக்கு தெரியாது இருக்குமா? சனி போனா ஞாயிறு. சனி போனா ஞாயிறா? சனி போனா ஞாயிறு. சரி போனால் போகட்டும். ஓ பகலவன் என்றால் தெரியுமா? தக்கறாங்க அவனா? இந்த கருக்கு புடிக்குது. ஐயோ நீ குட்ட போய் பண்றவங்க பொச்சையும் வருது. நம்மள்ட்ட ஐயோ சரி செஞ்சு வேணாம் உடம்பு தாங்காது. அரியாக்கு கூட தருணும் அப்படியே இருக்கு. காலை பண்ணறலாம் சேது ஒரு தருமா அப்படியே இருக்கு உள்ள. பகலவன் என்றாலும் தெரியாது. கதிரவன் என்றாலும் தெரியாது. எத்தனை நாமதேயம் கொண்டது யார் தெரியுமா? யாரோ அதிகாலை நேரத்திலே 7 புறமைகளை பூட்டிக் கொண்டு இரு திசையிலே உதயமாகக்கூடிய சூரிய பகவானுக்கும் என் தாய் சுந்தமா தேவிக்கும் பிறந்த கர்ண மகாராஜன். யார் யாருக்கு? சூரிய மகாராஜாவுக்கும். சூரிய மகாராஜாவா? சூரிய பகவான் கிட்ட சூரிய பகவானுக்கும் என் தாய் குந்தமா தேவிக்கும் பிறந்த கர்ண மகாராஜன். எப்படி குந்தமா தேவிக்கு கர்ணனாக பிறந்த நண்பரை பின்பால் என்னுடைய மனைவி பொன்மாலை இடத்திலே தெளிவாக எடுத்துரைக்க ஆயத்தமாக உள்ளேன். இருந்தாலும் வேண்டாம் யுகங்கள் எத்தனை என்னென்ன கிரேதா இந்த 4 யுகத்தின் முதல் யுகமாக விளங்கக்கூடிய கிரேதா யுகத்திலே 1000 சிரம் 2000 கரம் 1000 கலசத்துடன் பிறந்த சூரனாக பிறந்தேன். சூரன் அப்படி தானாசுரனாக பிறந்தேன். ஆமா என்னை ஒருவரும் கொல்லக்கூடாது எத்தனைத்து பிரம்மதேவனை நோக்கி கடன் தவம் செய்து பிரம்மதேவனை எதிரே தோன்றினார். தானாசுரா உனக்கு வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் என்று தெரிவித்தார். உடனே என்ன தெரிவித்தேன்? இந்த உலகில எவராலும் நான் மடியக்கூடாது என்று பிரம்மதேவனிடத்திலே கேட்டேன். பிரம்மதேவன் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன சொன்னாரு? தானாசுரா ஒரு மனிதனாகப்பட்டவன் பூமியிலே பிறந்து விட்டால் என்றாக இருந்தாலும் ஒரு நாள் மரணிக்க ஆக வேண்டும் என்று தெரிவித்தார். பிறப்பு வந்திருந்தா இறப்பு ஒரு நாள் இருந்தே ஆகணும்ன்றாரு. மாற்று வரம் ஏதேனும் கேள் என்று தெரிவித்தார். நீங்க சொன்னீங்க உடனே சுவாமி என்னை ஒருவன்
ஒருவன் கொல்ல வேண்டும் என்றால் ஒருவனை 2 உருவாக எடுக்க வேண்டும். ஒருவன் இருவராக பிறக்க வேண்டாம். அப்படி ஒருவனை 2 உருவாக பிறந்தாலும் ஒருவன் இடத்துல 6 மாத காலம் சண்டை செய்ய வேண்டும். மற்றொருவன் 6 மாத காலம் நதியில தவம் செய்ய வேண்டும். எப்படி 6 மாத காலம் ஒருவன் என்னுடன் சண்டை செய்தால் வருடத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சிரம், 2 கரம், கரம், ஒரு கவசம், 2 குண்டலம் மறுபடும். ஒரு ஜோடி காரியாகும். ஆமா. இதை பார்த்தான் ஒருவன். தேவர் மூவர் யாவரும் வைகுண்டம் நாடினார்கள். கோமல கண்ணனை தேடினார்கள். தானாசூரனுடைய கொடுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவனை எப்படியாவது அழைத்து தேவர்களை காக்க வேண்டும் என்று தெரிவித்தார். என்ன சொன்னாரு? உடனே என்ன தெரிவித்தார் தெரியுமா? மாயவனே 2 உருவாக எடுத்தான். ஒரு ஆளு 2 பேரா மாறினாரு. நர நாராயணனாக உருவெடுத்தார். அப்படி நரநாராயணர் உருவெடுத்தார். நரன் இடத்திலே சண்டை செய்யவோ நாராயணன் சென்று நதியிலே தவம் புரியவோ இப்படியே 999 ஆண்டுகாலமாக என்னிடத்திலே சண்டை செய்து 999 சிரத்தையும் 1998 கரத்தையும் குண்டலமும் அறுத்து விட்டான் அந்த இடை. இஞ்சி இருப்பது எத்தனை? ஒரே சிரம், ஒரு சிரம், ஒரே ஒரு குண்டலம், ஒரு கலசம். இனி நம்ம விட்டு வைக்க மாட்டான் என்று உடனே என்ன செய்த தெரியுமா? அபயம் அபயம் என்று கேட்டு கொடுத்தாங்களா? அபயம் தர மறுத்தான். ஓடினேன் தெரிஞ்சு அபயம் என்று கேட்டு என்ன கொடுத்தாங்களா? அபயம் தர மறுத்தான். மறுத்து விட்டார். ஓடினேன் மேல் திசை அபயம் அபயம் என்று கேட்டு அபயம் தர மறுத்தான். அப்படி யாரும் கொடுக்கல. அதிகாலை நேரம். ஆமா, சூரிய பகவான் உதயமாக்குற நேரம். சூரிய பகவான் நேரம். உடனே என்ன செய்து என்ன பண்ணீங்க? ஓடினேன் கீழ் திசை அபயம் என்று கேட்டு அபயம் தந்தார் சூரிய பகவான். எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு நெல்லிக்கனியாக மாற்றி தன்னுடைய தொந்தியை வைத்துக் கொண்டார். ஒரு நெல்லிக்கனி மாதிரி. ஆமா. நரனும் நாராயணம் ஓடி வந்தார்கள். சூரிய பகவானே அந்த தானாசூரனை விடுவித்தார். எங்களுடைய பகையை முடித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். பகையை முடிச்சு விடுங்கன்னு கேட்டார். சூரிய பகவான் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? நரன் நாராயணன் அவர்களே தானாசூரன் என்னிடத்திலே அழைத்தவராக வந்துவிட்டான். அழைக்கலாம் சேர்த்து விட்டார். அவனை கொல்ல வேண்டும் என்றால் வருகிற கோபால யுகத்திலே புத்திக்கும் எனக்கும் மகனாக பிறப்பான். அப்போது உங்களுடைய பகையை முடித்துக் கொள்வது தெரிவித்தார். அப்ப வேணா கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆமா. உடனே இது என்ன யுகம்? இந்த கோபால யுகத்திலே சூரிய பகவானுக்கும் புத்தகோ தேவிக்கும் வந்துக்கிறீங்க. அங்கு தேசத்துக்கு முடிசூட்டி அரசனாக வாழ்ந்து வரக்கூடிய ஆமாங்க நேரத்திலே எப்படி தெரியுமா? எப்படி அப்படி இந்த அங்கு தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டா மிருதங்கம் இப்படி சொல்லக்கூடிய 32 நேரம் வாக்கியம். ஆமா, அப்படியே கிருதம் 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 முழங்குங்க. தனியோட மகாராஜா இருப்போம். அதித்தவர அங்கு தேசத்துக்கு அரசனாக துரியோதனன் முடிசூட்டினான். அப்படி அங்கு தேசத்துக்கு அரசனாக இருந்தாலும் எனக்கு அங்கு தேசத்தை விடுத்து அஸ்தினாபுரத்தில் என்ன பதவி? என்ன பதவியோ? நிதி அமைச்சர் பதவி. நான் உனக்கே அமைச்சர் பதவி. யாருக்கு? அதை உங்களுக்கு கோட்டைக்கு
நிதியமைச்சர் பதவி பதவி ஏண்டா ஓ பொன் பொருள் பூசணங்களோ துரியோதனுடையது உடையது அவன் கஜானா சாய் மட்டும் எங்க இருக்கும்? உரமாடி தலையத்து குதிரை பூசணங்கள் துரியோதனாக இருந்தாலும் அதை வாரி உடைத்த வல்லல் கர்ணமகாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறேன். ஆமாங்க. எப்படி தெரியுமா? எப்படி வாடா அப்படி பொன்பொருள் பூசணங்களோ துரியோதனுடையது உடையது அதை வாரி கொடுத்து வல்லல் கர்ணமகாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறேன். ஆமாங்க. இதை பார்த்தான் கௌரவ கூட்டத்திலே ஒரு ஆஹா. பொறாமல் எண்ணம் படைத்த தமிழானவன் பார்த்தான் தகுடி மாமா. துரியோதனனை சந்தித்தான். சந்தித்தான். மருமகனே துரியோதனா, துரியோதனா அண்ணனுக்கு நீ கொடுத்ததோ நாடு, நாடு நீ கொடுத்ததோ பொன்பொருள் பூசணங்கள். பூஷணங்கள் அந்த பொன்னையும் பொருளையும் அந்த கர்ணன் வாரி கொடுத்து ஆ, வள்ளல் என்ற பெயர் பெறுகிறானே, ஆமா அந்த பொருளை நீ கொடுத்து ஆமா வள்ளல் என்று பெயர் எடுக்க கூடாதா என்று நீ இருக்க கூடாதுன்னு உசி பேசி விடுறாரு. உடனே என்ன செய்தான்? என்ன பண்ணாரு? துரியோதனன் தூதுவர்களை அழைத்தான். அழைத்தான். அங்கு தேசத்திலே இருக்கக்கூடிய தர்மப்படி அவுத்து வந்து அஸ்தினாபுரத்திலே கட்டினான். அவிழ்த்து வந்து கஷ்டப்பட்டு கழித்தாரு. ஆமா, ஆ, அவன் தர்மப்படி அவுத்து வந்து அஸ்தினாபுரத்தில் கட்டினானே. ஆ, ஒரு வேதியை சரி. ஆ, யாசகம் பெறுவதற்காக ஆ, தர்மக்கொடி இருக்கும் இடத்தை நாடினார். நாடினார். தர்மக்கொடி எங்கே இருக்கிறது? அஸ்தினாபுரத்துல. அஸ்தினாபுரத்திலே இருக்கிறது. ஆமா சென்றார் வேதியர் சரி. துரியோதனனை கண்டார். கண்டார். மகாராஜா, ஐயா என்னுடைய மகனுக்கு ஆ, திருமணம் வைத்திருக்கிறேன். திருமணம் வைத்திருக்கின்றேன். திருமணத்திற்குண்டான பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து ஆ, ஆனால் ஆ, சமையல் செய்வதற்கு சிறிது காய்ந்த விறகு தேவை என்று தெரிவித்தார். ஓஹோ அந்த வேதியர் கேட்ட நாள் முதல் கொண்டு கேட்ட நாள் முதல் கொண்டு எத்தனை நாள் மழை பெய்து கொண்டு இருக்கிறது? எத்தனை நாளோ? 14 தினங்களாக ஆ, 14 தினங்களாக அடாமடை விடாம பேசுகிறது. இதை பார்த்தான் துரியோதனன். ஆஹா, தூதுவர்களை அழைத்தான். அழைத்தான். தூதுவர்களே, ஆ, இந்த வேதியருக்கு உண்டான வெள்ளங்களை எங்கிருந்தாவது தேடி வந்து தாருங்கள் என்று தெரிவித்தார். கட்டளையிட்டார். தூதுவர்கள் காணக முழுவதும் தேடினார்கள். தேடி அழைத்தார்கள். காய்ந்த விறகு எங்கேயும் கிடைக்கவில்லை. நிறைய பேர் போது எங்க இருக்கு உடனே காட்டுங்க. துரியோதனை சந்தித்தார்கள். ஆ, அண்ணா, ஆ, கானக முழுவதும் தேடினோம். என்ன? காய்ந்த விறகு எங்கேயும் கிடையாது. காஞ்சவர்களே கிடைக்கல. ஆமா, ஆ, ஆகையால் ஆ, என்ன செய்வது என்று தெரிவித்தான். கேட்டார்கள். துரியோதனன் உடனே என்ன செய்தான்? என்ன பண்ணா? தன்னுடைய மாமன் சபையை அழைத்தான். அழைத்தார். மாமா, ஆ, அந்த வேதியருக்கு விலை தருவதாக வாக்களித்து விட்டோம். வாக்களித்து விட்டேன். ஆனால் ஆ, மழை பொய்து கொண்டிருக்கிறது. எப்படி மாமா? எப்படி அந்த வேதியருக்கு விலை தருவது என்று தெரிவித்தான். வினாவினா. உடனே என்ன தெரிவித்தார் தெரியுமா சபரி? என்ன சொன்னாரு? எந்த வாயளவிலே தருகிறேன் என்று தெரிவித்தாயோ அதே வாயளவிலே இல்லை என்று சொல்லிவிடுதா என்று தெரிவித்தார். இல்லைன்னு சொல்லிடுறா போலாம் அப்படின்ட்டாரு. உடனே ஆ, அந்த வேதியர் தலை குனிந்தான். புரிந்தார். அங்கு தேசத்தை நாடினார். நாடினார். என்னிடத்திலே யாசினம் என்று கேட்டார். கேட்டார். சிறிதும் யோசிக்காமல் ஆ, என்னுடைய மாட்டு தொழுவத்தை பிரித்தேன். பிரித்து. அதில் இருக்கக்கூடிய மர சாமான்களை பிளந்து ஆமா. 7 வண்டி நெறிய ஆ, ஏற்றி ஆ, அனுப்பி வைத்தேன். மழை வர வந்தாலும் உள்ள விட்டு தெரியுமா வந்துருங்க. ஆமாடா. பரவாயில்ல, திறமை தாண்டிட்டான். 7 வண்டியும் எந்த வீதி வழியாக தெரியுமா தெரிகிறது? எந்த வழி? அஸ்தினாபுரத்தின் வீதி வழியாக செல்கிறது. ஆஹா, இதை பார்த்தான் துரியோதனன். துரியோதன வைத்திருந்தாலும் வைத்திருந்தாலும் கொடுப்பதற்கு மனம் வேண்டும். கொடுப்பதற்கு மனம் இருக்கணும். கொடுப்பது ஆ, இப்போ கேப்டன் ஐயா சைலண்ட், சைலண்ட். கேப்டன் ஐயா இப்ப இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இன்னும் அவர் நினைவிடத்துல இன்னும் ஜனமும் அன்னதானம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் வரைக்கும் அந்த இடத்துல அன்னதானம் நடந்துட்டாரு. அதாவது ஆ, அவர் சம்பாதித்த பொருட்களை
அனைத்தும் ஆமா வாரி வாரி மக்களுக்கே தானமாக தந்தார் கேப்டன். கண்டிப்பா கலியுக கர்ணன் என்றால் கேப்டனை ஒரு ஆளே குறிக்கும். வேற யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆ, மகாபாரதத்தில் எப்படி கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவனோ கர்ணன், அதே போல் ஆமா இந்த கலியுகத்திலே கொடுக்கக்கூடிய மனம் படைத்தது கேப்டன் விஜயகாந்தன். கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கும் போய் பாரு, ஆமா அவர் நிலைநாளதும் டிராபிக் ஃபுல்லா கோயம்பேடுக்குள்ள ஆமா பிளாக் அன்னதான கொடுக்கக்கூடிய மனம் இந்த வரைக்கும் ஒரே இடத்துல கூட போகணும் ஆக்கி இருந்தாங்கிறாங்க. வண்டி போகல நம்ம கூட இருந்தாலும் ஆ, அப்படி கொடுக்கக்கூடிய மனம் என்று ஆமா நம்முடைய அண்ணன் கர்ணனுக்கு ஒரு ஆள் அவருக்கு ஒரே ஒரு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாரு. மீண்டும் தூதுவர்களை அழைத்து தர்மக்கொடி அவுத்து வந்து ஆ, அங்கு தேசத்திலே கட்டி வைத்தான். திரும்ப உங்க நாட்டிலே கட்டியாச்சு. அன்று நாள் முதல் ஆ, ஆ, அந்த அப்படி மாறி வளர்த்து வல்லால் சங்கமகாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறது. ஆமாங்க, எப்படி தெரியுமா? எப்படியே கலைஞருக்கும் நூலருக்கும் இல்லாதவருக்கும் பொருள் இருப்பவர் நமக்கும் அறிந்தோர் நமக்கும் அறியாதவர் நமக்கும் அந்த கடவுளை என் இடத்தில் தானம் என்று கேட்டார். சிறிதும் தயங்காமல் அப்படியே வாரி கொடுத்து வள்ளல் கர்ணமகாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறேன். இருந்தாலும் இது என்ன இந்த மண்ணின் காரணமாக போன்றவருக்கும் கௌரவருக்கும் 10 கட்டும் 18 நாள் யுத்தம் ஏற்பட்டு நேற்றோடு 15-16 தினங்களாக யுத்தம் முடித்து விட்டது. இந்த 16 தினங்களாக என்னை நினைக்காமல் துரியோதனன் இன்று ஏனோ என்னை அழைத்திருக்கிறான். சென்று காண வேண்டும்.